நிச்சயமா நடக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டேன். 50 வருஷம் அவனோட ஆசை ரிஷி வந்தியத்துல ஒரு பிரிட்ஜ் வேணும்னு. 50 வருஷம் அவங்க கனவு. வந்த ஒரே வருஷம் கேப்டன் கூட கொண்டு வாங்க. கேப்டன் அழகா சொல்லியிருப்பார், அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழி கற்போம் என்று. ஒரு படத்திலேயே எங்க அப்பா சொல்லியிருப்பார். ஆங்கிலம் போட்டிருக்க கண்ணாடி மாதிரி நம்ம தாய்மொழி நம்ம கண்ணு மாதிரி. எப்ப நம்ம பார்க்கணுமோ அப்ப கண்ணால பார்க்கணும், எப்ப தேவையோ அப்ப கண்ணாடி மாட்டணும். இன்னைக்கு இந்த ஊட்டியை சுத்தி இருக்க அந்த பக்கம் இறங்கினா கேரளா, இப்படி போனா கர்நாடகா, இங்க தமிழ்நாடு. இங்க நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதப்போ நீங்க அடுத்த மாநிலத்துக்கு தான் நீங்க போய் வேலை வாய்ப்பு தேடணும். நம்ம இங்க உணர்வுபூர்வமா இங்க தமிழ் பேசினா அங்க பந்திப்பூர் பக்கம் இறங்கினா அவன் உணவுபூர்வமா கன்னடம் பேசுவான். இங்க பந்தலூர் பக்கம் இறங்கினா அவன் உணர்வுபூர்வம் மலையாளம் பேசுவான். அப்ப நம்ம வாழ்க்கை என்ன ஆகுறது? இன்னைக்கு நீங்க கன்னடா கத்துக்கலாம், அங்க இருக்க அவங்க தமிழ் கத்துக்கினாலும் உங்களுக்கு இங்க வேலை இல்லை. நீங்க அடுத்த மாநிலத்துக்கு போறப்போ உங்களுக்கு கன்னடா தெரிஞ்சா உங்களுக்கு உங்களோட வயிறு நிரம்பும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும். எல்லாமே உணர்வுனா எப்படி நம்ம வாழ்றது? எல்லாமே நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு நாங்க தமிழ் நம்ம வேணான்னு சொல்லல. தாய்மொழி தமிழ் தான். நம்மளுக்கு எந்த மொழி நம்ம கத்துக்க வேணாம், சரி தயார். ஹிந்தி நம்மளுக்கு வேணாம், தயார். அப்ப ஆளும் ஆட்சி 100% தமிழ் கத்துக்கணும், 100% வேலை வாய்ப்பு இங்க கொடுக்கணும். நீங்க 100% நீங்க இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்க போறோம். நாங்க அண்டை மாநிலத்துக்கு போறோம், நாங்க குவைத்துக்கு போறோம், ஜப்பானுக்கு போறோம், துபாய்க்கு போறோம், பாம்பேக்கு போறோம், நாங்க மத்த இடத்துக்கு போறோம். 100% வேலை வாய்ப்பு தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கிடைச்சா தமிழ் மட்டும் கத்துக்கிறோம். உணர்வோட தமிழ் வாழ்க்கை நாங்க வேலையை பார்க்க போறோம். நீங்க எல்லாருமே சிந்திக்கிறீங்க. நம்ம பழைய காலத்திலேயே வச்சுட்டு இருக்காங்க, அப்படியே வச்சு நம்ம அப்படியே காலி பண்ணி நினைக்கிறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சால் நீங்க எல்லாமே மாறும். அந்த 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 உரிமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நான் எவ்வளவு நேரம் பேசுற போறேன், நீங்க சிந்திப்பீங்க. நல்லா உங்களுக்கு 10 நிமிஷம் ஆமா அந்த பையன் நல்லா பேசினான்ட்டு அப்படியே போன யூடியூப் போனா ஆமா இவரும் நல்லா பேசுற இந்த தலைவர் என்பீங்க. அப்புறம் அங்க போனா அந்த தலைவர் நல்லா பேசுறாரு, அவர் இது பேசுறாரு, இவர் இது பேசுறாரு, அவர் அது பேசுறாரு. எல்லாரும் ஒண்ணு பேசி குழப்பிட்டு ஓட்டு போடுறப்போ இந்த 500 ரூபாய் புடி, ஆமாப்பா இவன் காசு கொடு நம்ம ஓட்டு போடுறோம். அது அப்ப பேசினாரு, இப்ப பேசுவாருன்னு தெரியல. இப்ப ஓட்டு போடுறோம். ஓட்டு போட்டு அடுத்த ஒரு வாரம் இப்ப ஓட்டு போடுறப்ப இது பண்றேன்னாங்க. ஒரு வாரம் 1 மாசம் ஆச்சு எதுவுமே பண்ணலையே. அப்ப நான் பேசுறது உங்களுக்கு ஞாபகம் வரும். அன்னைக்கு விஜய பிரபாகர் சொன்னார், அதுக்கு முன்னாடி கேப்டன் சொன்னாருன்ட்டு. இதை நீங்க சிந்திக்க. நான் இங்க பாடம் எடுக்க வரல, நான் ஸ்கூல் வாத்தியார் இல்ல. உங்களுக்கு சேவை பண்ண ஒரு வாய்ப்பை கேட்க ஒரு சாதாரண அரசியல் தலைவரோட பையன் ஒரு அரசியல்வாதி தான், வேற எதுவுமே இல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.